எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்னைக்கு நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் மாதத்தினுடைய சிவராத்திரி நாள் அன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி இல்லை கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி சிவபெருமானை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா தகவல்களையும் தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக பிரதோஷம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மாதத்தில் 2 முறை வரக்கூடிய ஒரு அற்புதமான புண்ணிய நாட்கள் அப்படின்னே சொல்லலாம். பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 13வது திதியான திரியோதசி திதியை தேய்பிறை பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க, இல்லைனா கிருஷ்ணபக்ஷ பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. அதே மாதிரி அமாவாசை முடிந்து வரக்கூடிய 13வது திதியான திரியோதசி திதியை வளர்பிறை பிரதோஷம் இல்லைனா சுக்லபக்ஷ பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இப்படி நமக்கு மாதத்தில் 2 முறை வரக்கூடிய பிரதோஷமானது ஒவ்வொரு கிழமையோடும் சேர்ந்து வரும் பொழுது ஒவ்வொரு விதமான பெயர்களை சொல்லி அழைப்போம். அப்படி அந்த விதத்துல சிவபெருமானுக்கே உகந்த நாளான திங்கட்கிழமை நாளோடு இந்த பிரதோஷம் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால இத சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். இப்படி இந்த சோமவார பிரதோஷத்தினுடைய இன்னொரு முக்கியமான சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாதத்துல வரக்கூடிய சிவராத்திரியும் நாளைய நாள் நமக்கு சேர்ந்து வருது. சிவபெருமானுக்கே உரித்த கிழமையான திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷமே சிறப்பு அப்படின்னு சொன்னாலுமே இந்த மாதத்தினுடைய சிவராத்திரியும் சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம வீடுகள்ல சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்க பெற்று நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால நாளைய நாள் தவறாம நம்ம வீடுகள்ல சிவபெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கண்டிப்பா செய்யணும். இப்படி நமக்கு இத்தனை சிறப்புகளை அள்ளித்தரக்கூடிய இந்த சோமவார பிரதோஷமானது எப்ப தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 29ஆம் தேதி 4:47க்கு தொடங்கக்கூடிய திதியானது, மாலை நேரத்தில் தொடங்கக்கூடிய திதியானது செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு 7:06 வரைக்குமே நீடித்திருக்கு. இப்படி இந்த அதிசக்தி வாய்ந்த நாளன்னைக்கு நம்ம கோவில்களுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பொதுவாகவே தேய்பிறை பிரதோஷ நாட்களில் நம்ம சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் முழுவதுமே தேய்வதற்குண்டான அருளை வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு யாரெல்லாம் விரதத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருமணத்துல தடைகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், குழந்தை வரம் வேண்டுவோர், இல்லை நமக்கு வீடுகளில் அதிகப்படியான வறுமை நிலை இருக்கு, அந்த வறுமை நிலை முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், அதே சமயத்தில் வீட்டில் யாராவது நோய்வாய்ப்பட்டு ரொம்பவுமே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நோய்கள் முழுவதுமே தீர்வதற்குண்டான ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்படி நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் இது அனைத்துமே தேய்வதற்குண்டான ஒரு முக்கியமான வழிபாட்டு நாள் தான் நாளைய நாள். அதனால தவறாம அனைவருமே இந்த பிரதோஷ நாளன்னைக்கு வரக்கூடிய பிரதோஷ காலத்துல நம்ம சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத தவறாம செய்யணும். 5 எழுத்து மந்திரமான ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பிரதோஷ காலம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, 4:30 to 6 இல்ல 4:30 to 7:30 அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியன் அஸ்தமனத்துக்கு முன்னாடி வரக்கூடிய 3:45 நாளிகையும் சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னாடி வரக்கூடிய 3:45 நாளிகையும் தான் சொல்லுவாங்க. ஒரு நாளிகை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது 24 நிமிடங்களானது வருது. அப்ப நமக்கு 1 மணி நேரத்துக்கு எத்தனை நாளிகைகள் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தா 2:30 நாளிகைகள் தேவை. அதனாலேயே நமக்கு இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது மாலை 4 மணிலிருந்தே இரவு 7:30 மணி வரைக்குமே பிரதோஷ காலம் அப்படின்னு தான் சொல்லி அழைப்பாங்க. நம்ம இப்ப கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுதும் வீடுகளில் சாயந்தர நேரத்தில் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுதும் நமக்கு சௌகரியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே 4:30 to 6 அப்படிங்கிற நேரத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். இப்படி இந்த குறிப்பிட்ட பிரதோஷ காலத்துல நம்ம கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து தேவர்களும் கடவுள்களும் கோவில்கள்ல குடியிருப்பதா சொல்லப்படுது. சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அனைத்து கடவுள்களும் தேவர்களும் கோவில்கள்ல குடியிருப்பதா சொல்லப்படுது. அப்படி அந்த குறிப்பிட்ட நேரத்துல நம்ம கோவில்களுக்கு சென்று இறை தொண்டு செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து கடவுள்கள் மற்றும் தேவர்களுடைய பார்வையானது நம்ம மேல படக்கூடிய காரணத்தால நமக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்ப்பதற்குண்டான அருளை சிவபெருமானும் அனைத்து கடவுள்களும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. பொதுவா இந்த பிரதோஷ காலத்தின் பொழுது நம்ம நந்தி தேவருடைய கொம்புகளுக்கு இடையில சிவபெருமானை தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய கோவில்கள்ல நிறைய பேர் வரிசையில நின்று செய்வது அப்படிங்கறத செய்யறோம். ஆனா எதனால இந்த மாதிரி செய்யறோம் அப்படிங்கிற காரணம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் தடவையா சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவத்தை பார்க்கக்கூடிய நந்தி தேவருடைய உடலானது பருக்க ஆரம்பிக்கும். சந்தோஷத்தின் மிகுதியால உடல் பருக்கக்கூடிய காரணத்தால்
காரணத்தால கைலாயம் முழுவதுமே அவர் உடலானது மறைத்தது அப்படின்னு சொல்லப்படுது. கைலாயம் முழுவதுமே நந்தி தேவருடைய உடலானது மறைக்கப்பட்டதன் காரணமா அங்க வருகை தந்த மற்ற கடவுள்களும் தேவர்களும் சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவத்தை பார்ப்பதற்காக நிறைய முயற்சிகள் செய்வாங்க. ஆனா பார்க்க முடியாது. இப்ப கடைசியா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நந்தி தேவருடைய கொம்புகளுக்கு இடையில அனைவருமே சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவத்தை பார்த்து ரசித்ததா சொல்லப்படுது. அதனாலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு வரைக்குமே பிரதோஷ காலத்தின் பொழுது அனைத்து நாட்களிலுமே நம்ம நந்தி தேவருடைய கொம்புகளுக்கு இடையில தரிசனம் செய்வது அப்படிங்கிறது விசேஷமானது. அதுலயும் குறிப்பா பிரதோஷ நாட்கள்ல வரக்கூடிய பிரதோஷ காலத்துல நம்ம சிவபெருமானை நந்தி தேவருடைய கொம்புகளுக்கு இடையில தரிசனம் செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. சிவபெருமான் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுதே அபிஷேக பிரியர் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பா இந்த பிரதோஷ காலத்தின் பொழுது நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததா சொல்லப்படுது. ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கு. இப்ப நம்மளுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு நம்ம அபிஷேக பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுடைய துன்பங்கள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அந்த விதத்துல அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில பொருட்கள் என்ன, அதனால கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கறத நான் சொல்லியிருக்கிறேன். கவனமா கேட்டுக்கோங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு ஏற்றவாறு நீங்க அந்த அபிஷேகத்திற்கு தேவைப்படக்கூடிய பொருளை வாங்கி தருவது அப்படிங்கிறதையும் தவறாம செய்துக்கோங்க. நல்லெண்ணெய் வாங்கி தரும் பொழுது சுகபோகமான வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா அபிஷேகத்திற்காக நம்ம பால் வாங்கி தரும் பொழுது பிணிகள் முழுவதுமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா நம்ம தயிர் வாங்கி தரும் பொழுது அனைத்து விதமான வளங்களையும் நமக்கு சிவபெருமான் அருள்வார் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு வீடுகள்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தோஷங்கள் இருக்கு, அது தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தனம் வாங்கி தருவது அப்படிங்கறத தவறாம செய்யணும். குழந்தை வரம் வேண்டுவோர் இளநீர் வாங்கி தருவது அப்படிங்கறத தவறாம செய்யணும். வீட்டுல வறுமை நிலையானது முழுவதுமே நீங்கி செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீடுகள்ல தயார்படுத்தக்கூடிய பஞ்சாமிர்தத்தை கொண்டு போய் அபிஷேகத்தின் பொழுது கொடுப்பது அப்படிங்கறத செய்யணும். பஞ்சாமிர்தம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதுல நிறைய பல வகைகள் தேன் இது அனைத்தையுமே செய்யக்கூடிய காரணத்தால அபிஷேகத்தின் பொழுது அபிஷேக பிரியரான சிவபெருமான் இந்த பழங்கள் தேன் இது அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு மனமகிழ்ந்து நமக்கு நல்ல ஒரு செல்வ வளத்தை அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப நம்ம இந்த அபிஷேகத்திற்கு எந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தரும் பொழுது எப்பேற்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப ஒருவேளை உங்களால கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சொன்ன இந்த பொருட்களை நீங்க வீடுகள்ல பூஜை செய்யும் பொழுது வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். இப்ப அடுத்ததா இந்த குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தின் பொழுது தவறாம சொல்லி வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பிரதோஷ காலத்தின் பொழுது சிவபெருமானுக்கே உகந்த 5 எழுத்து மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படிங்கறத தவறாம சொல்லணும். இதை தவிர்த்து நம்ம மனதில் எழக்கூடிய தீய எண்ணங்கள் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை தவறாம சொல்வது அப்படிங்கறத செய்யணும். ஓம்கார நமச்சிவாய, ஓம் நகராய நமச்சிவாய, ஓம் மகாராய நமச்சிவாய, ஓம் சிகாராய நமச்சிவாய, ஓம் வகாராய நமச்சிவாய, ஓம் யகாராய நமச்சிவாய, ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரம புருஷாய சர்வ தேவதா வசீகராய சர்வாதிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரைலோக்கியம் வசமாய ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நம்ம தவறாம பிரதோஷ காலத்தின் பொழுது சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கறத செய்யணும். எதனால நான் இவ்வளவு குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நம்ம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகம் எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம மனதில் எழக்கூடிய எண்ணங்களை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையானது அமையுது. அப்படி அந்த விதத்துல நம்ம மனதில் எழக்கூடிய அனைத்து விதமான தீய எண்ணங்களையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது தான் இந்த மந்திரம். இப்படி இந்த மந்திரத்தை நம்ம குறிப்பிட்ட பிரதோஷ காலத்தின் பொழுது சொல்வதோடு மட்டும் இல்லாம நம்மளுடைய தினசரி வழிபாடுகளையும் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னு சொன்னாலே அற்புதமான பலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய நாளைய நாள் நம்ம வீடுகளில் சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது விரதம் மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லது. அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வீட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில சிவபெருமான் குடும்பமா இருக்கக்கூடிய படம் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த படத்திற்கு நம்ம மஞ்சள் குங்குமத்தால பொட்டிட்டு பூக்கள் சூடி நம்மளுடைய விரதத்தை தொடங்குவது அப்படிங்கறத செய்யலாம். இப்படி நம்ம நாள் முழுவதுமே சிவபெருமானுடைய நினைவா இருந்து அவருக்குரிய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னுமே சிறப்பு. சாயந்தர நேரத்துல நம்ம வீடுகளுக்கு பக்கத்துல சிவாலயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சிவாலயத்திற்கு சென்று அங்க நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகள் இது அனைத்தையுமே பார்த்து அதுக்கப்புறமா நம்ம வீடுகளுக்கு திரும்பி வந்து நம்ம வீட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாடு செய்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய விரதத்தை நிறைவு செய்வது அப்படிங்கறத செய்துக்கலாம். ஒருவேளை உங்களால கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னா கூட நம்ம வீடுகளிலேயே விரதத்தை கடைபிடித்து
பிரதோஷ காலத்தின் பொழுது நான் சொன்ன மந்திரங்கள் அனைத்தையுமே சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத செய்துக்கணும். அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட நாளன்னைக்கு நம்ம பசுமாடுகளுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறதையும் தவறாமல் செய்யணும். முடிந்த அளவுக்கு நம்ம தான தர்மங்கள் செய்வது அப்படிங்கிறதையும் செய்யணும். இப்படி இந்த சோமவார பிரதோஷ நாளன்னைக்கு நம்ம வீடுகள்ல இருந்து வழிபாடு செய்தாலும் சரி, கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தாலும் சரி, ஒரு 4 பேருக்காவது நம்ம வீடுகளில் தயார் செய்யப்பட்ட தயிர் சாதத்தை கொடுப்பது அப்படிங்கிறத செய்யணும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் மற்றும் மாதத்தினுடைய சிவராத்திரி நாளன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி, கோவில்கள்லையும் சரி, சிவபெருமானை எப்படி வணங்கி வழிபாடு செய்யணும், எந்த ஒரு குறிப்பிட்ட பொருளை அபிஷேகத்திற்காக வாங்கி தரும் பொழுது அனைத்து விதமான நற்பலன்களையும் பெற முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா தகவல்களையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடித்து சிவபெருமானுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான, சந்தோஷமான, நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.